வெங்கடாச்சலம் சார், இப்போ 8 மணி நேரம் தான் இருக்காது. அந்த திருத்த சட்டத்தில் ஒரு 10 மணி நேரம் இருக்கா? இந்த புதிய தொழிலாளர் திருத்த சட்டத்தில் 10 மணி நேரம் என்பது எது குறிப்பிடப்பட்டிருக்கா சார்? ஆமா, 10 மணி நேரம் எப்படி வேலை செய்ய முடியும்? ஏன்னா 10 மணி நேரம் சொன்னா அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், குடும்பத்தை கவனிக்கணும், ஓய்வு எடுக்கணும். எப்படி முடியும்? 8 மணி நேரம் உலகம் முழுக்க ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்களே. இல்ல இந்த சட்டத்தில் இருக்கா சார்? அது சட்டத்தில் இருக்குதா? அது இப்போ சார் சட்டத்தில் இப்போ புதுசாக சேர்த்துருக்காங்களா? இல்லை ஆந்திரா போன்ற சில மாநிலங்களில் அது அமலுக்கு வந்திருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அது சட்ட திருத்தத்தில் இருக்குதா? அது 8 மணி நேரம் என்பதை அதிகப்படுத்துவதாக இருக்குதா? அதாவது இந்த புதிய இந்த கோப்புல அவங்க சொல்றாங்க, அவங்க 6 நாள் வேலை செய்யலாம், அது ஒண்ணு சொல்றாங்க. இரண்டாவது, இரவு நேரத்திலும் கூட பெண்களை வேலைக்கு அமர்த்த முதலாளிக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாங்க. மூன்றாவது, வேலை நேரத்தை தகுந்த மாதிரியாக உயர்த்தி கொள்ளலாம். இப்படி சுலபமாக சட்டங்களை மாற்றுவதற்கு முதலாளிக்கு இன்றைக்கு அதிகாரம் கொடுக்கறாங்கன்னு சொன்னா உடனே மாத்திடுவாங்க. சரி, இப்ப அதை வைத்துதான் இன்றைக்கு பல மாநிலங்கள், இப்ப ஆந்திராவில் இப்ப ரீசெண்டா பார்த்தோம் 10 மணி நேரம் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அதுல இருந்து தான் வருது. அந்த சட்டத்தில் இருக்கிறது, அந்த கோப்பில் இருக்கிறது தான், லேபர் கோட்ல இருக்கிறதா அவங்க ஒன்னொன்னா சொல்றாங்க. முதலாளி கையில கொடுத்துருங்க. பெண்கள் வர முடியுமா? இந்தியால கேட்கிறேன். இந்தியால இரவு ஷிப்ட்ல பெண்கள் வரக்கூடாது என்று இருக்கு. அத வரலாம். அப்ப இரவு ஷிப்ட்ல வரக்கூடிய அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? அப்ப ஈஸியா பேசிடலாம். ஆனா இந்திய சமுதாயத்தையும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா? ஓகே, வெங்கடாச்சலம், இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கை. பல ஆண்டுகளாகவே இந்த தனியார் மயம், தாராளமயம், உலகமயத்துக்கு எதிராக போராடி கொண்டு வருகிறார்கள் இடதுசாரிகள் மற்றும் பல்வேறு கட்சிகளும் இந்த போராடுறாங்க. ஆனால் தற்போது உள்ள இந்த உலக ஒழுங்கில் அந்த உலகமயம் என்பது ஒரு குறிப்பிட்ட சாதகமான பலன்களை அது அளித்திருப்பதை மறுக்க முடியுமா? முடியாது. உலகமயத்தின் இன்னொரு வடிவமாக அந்த தனியார் மயம் என்பது பொதுவாக அந்தந்த நாடுகளில் இப்பொழுது அது அதிகரித்து கொண்டு தான் வருகிறது. அனைத்து நாடுகளிலும், பெரும்பாலான நாடுகளில் அது அதிகரித்து கொண்டு தான் வருகிறது. இனிமேல் இந்த தனியார் மயத்தையும் உலக மயத்தையும் தடுத்து நிறுத்திட முடியுமா சார்? இப்போ இந்தியாவை பொறுத்தவரையில் வங்கிகள், தொலைத்தொடர்பு, ரயில்வே, மின்சாரம், நிலக்கரி, துறைமுகம், விமான போக்குவரத்து என அரசு போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து துறைகளிலுமே இந்த ஓரளவு அந்த தனியார் துறையினரை, தனியார் மயத்தை ஓரளவு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அவங்க அமலுக்கு கொண்டு வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. தொடர்ச்சியாகவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது பொதுத்துறை நிறுவனங்கள் தவிர மற்றபடி பல்வேறு நிறுவனங்களிலும் இந்த தனியார் மயத்துக்கான முயற்சிகள் பல. விமான போக்குவரத்து என்பது நம்ம ஒட்டுமொத்த தேசத்துக்கான விமான போக்குவரத்தை இப்போ தனியாரிடம், டாட்டாவிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது தொடர்ச்சியாக படிப்படியாக அதிகரித்து கொண்டே தான் இருக்குது. 90களில் இருந்து இந்த குளோபலைசேஷனுக்கு பிறகு இது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதுல பலனே இல்லையா சார்? பலன் இருக்குதா இல்லையா? ஓரளவு என்ன பலன் சொல்லுங்க. பொதுத்துறை இருந்ததுன்னா இல்ல, இந்த குளோபலைசேஷனுக்கு வெளிநாடுகளுக்கு பலர் வெளிநாட்டு கல்வி நிறுவனங்கள் வெளிநாட்டுக்கு போய் இந்த பணி வாய்ப்பு பெற்றது, எல்லா பொருட்களும் எல்லா இடத்துலையும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உருவானது. இதெல்லாம் இந்த குளோபலைசேஷனோட ஒரு எஃபெக்ட் தானே சார்? அதில் நம்ம அதை மறுக்க முடியாதுல்ல. இன்னைக்கு எல்லா பொருட்களும் கிடைக்குது, எல்லா பாடமும் கிடைக்குது. உலகமே இந்த ஏஐ உலகில் நம்ம இனிமேல் அதை எதிர்த்து அரசு செயல்பட முடியுமான்னு கேட்குறேன். அதாவது பொருளாதாரம் தான் அடிப்படை. எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார அடிப்படை. அது அந்தந்த நாட்டுடைய சந்தையாக இருந்தாலும் சரி, உலக சந்தையாக இருந்தாலும் சரி, குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், இதெல்லாம் ஒரு பொருளாதார கொள்கை. அதுல எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு பலன் நிச்சயமாக அளிக்கும். முதலாளிகளுக்கு நிச்சயமாக அது அதிகமாக லாபத்தை தருகின்றது. காரணம், உலகம் முழுக்க சந்தை அப்படின்னு சொன்னா உலகம் முழுக்க வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிக்கலாம். ரெண்டாவது, ஓரளவுக்கு வசதி இருக்கக்கூடிய மக்களுக்கு அது பல சேவைகளும் பொருள்களும் இன்றைக்கு அவங்களால அனுபவிக்க முடியும், நுகர முடியும் என்பது அவங்க சொல்லலாம். ஆனா சாதாரண மக்களுக்கு அது உதவியாக இருக்கா? ஏதாவது ஒரு நாடு சொல்லுங்க, உலகமயமாக்கல் கொள்கையை கடைபிடித்த பிறகு அங்கு ஏழ்மை குறைந்து இருக்கின்றது என்று எந்த விதமான உலக அறிக்கையும் சொல்லல. ஏழ்மை உலகத்துல குறையிடும். உலகத்துல சட்டம் முன்பாக எல்லாரும் சமம்னு சொல்றோம், இந்தியாவில் சொல்றோம் எல்லாரும் சமம் என்று சொன்னா ஏன் பல நாடுகளில் ஏழ்மை அதிகமாயிட்டே இருக்கு? உலகமயமாக்கலை கடைபிடிக்கக்கூடிய கொள்கை இருக்கக்கூடிய நாடுகளில் ஏழ்மை ஏன் அதிகரிக்கின்றது? இந்தியாவை நீங்க எடுத்துங்க. இந்தியாவில் இன்றைக்கும் பிலோ பாவர்ட்டி இருக்கக்கூடிய ஜனத்தொகை அதிகமாகுது. 30 வருஷமாக 35 வருஷமாக புதிய கொள்கைன்னு சொல்றாங்க. அதுல அதிகமாக பணக்காரர் வந்திருக்கிறாங்க. முன்னாடி கோடீஸ்வரன், லட்சாதிபதின்னு வாங்க, அப்புறம் கோடீஸ்வரன் வாங்க.
இப்போ மில்லியனர் இப்போ பில்லியனர் அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவில், ஆசியாவில், உலகத்திலேயே இடத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவில் பெரிய முதலாளிகள் வந்திருக்கிறாங்க, பணக்காரங்க வந்திருக்கிறாங்க. அது மகிழ்ச்சின்னு சொல்லலாம். ஆனா எது மகிழ்ச்சி தரணும்? சாதாரண மக்கள் அவங்களுடைய அடிப்படை ஒரு வாழ்வாதாரம் உயர வேண்டும். அது உயர்ந்திருக்கா? அதுதான் பார்க்கணும். புள்ளிவிவரம் பார்க்கிறோம். ஜிடிபி உயர்ந்திருக்கு. ஜிடிபி உயர்ந்தா எல்லாருக்கும் அது பலன் சென்று அடைஞ்சிருக்கா? இல்ல. வறுமை கோட்டு கீழே இன்னும் மக்கள் அதிகமாக போறாங்க. இன்னும் ஏழ்மை கடந்த 10 ஆண்டுகள்ல 17% வறுமை இந்தியாவில் அதிகமாயிருக்குன்னு சொல்றோம். அப்ப எப்படி இந்த கொள்கை நல்லதுன்னு சொல்ல முடியும்? எந்த நாட்டுக்குமே இது நல்லது இல்லை. முதலாளித்துவ கொள்கை என்பது அது இன்னைக்கு இருக்கு, பல நாடுகள் இருக்கு. அது ஒண்ணும் இல்லை. ஆனா அதனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா? குளோபலைசேஷன் தவறு கிடையாது. ஆனா அது பொதுமக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு உதவியா இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பரீட்சையில அது ஃபெயில். பரீட்சையில பாஸ் ஆகல. எந்த நாட்டிலுமே உலகமயமாக்கல்னால ஏழ்மை குறைந்து விட்டது, எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு, எல்லாரும் சுபிட்சமாக மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க என்று யாராவது சொல்ல முடியுமா? எங்கேயும் கிடையாது. இந்தியாவிலும் கிடையாது, உலகத்திலும் கிடையாது. ஆனா அதை ஏற்றுக்கொண்ட நாடுகள் தான் இன்னைக்கு பொருளாதார ரீதியா, அந்த தொழில் ரீதியாகவோ வர்த்தக ரீதியாகவோ அவங்க அந்த பரிமாற்றங்களை, அந்த ஏற்றுமதி இறக்குமதியை செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த உலகமயமாக்கல்ல ஒரு பாரதூரமான விளைவுகளை அதை ஏற்படுத்தி இருப்பதை மறுக்க முடியாது. இன்னைக்கு ஒரு கிராமங்கள்ல இருந்து கூட வெளிநாடுகளில் போய் கல்வி பயிலக்கூடிய அளவுக்கு, ஒரு கிராமங்களில் இருந்து தொழில் தொடங்கக்கூடிய, ஒரு சர்வதேச அளவில் தொழில் தொடங்கக்கூடிய அளவுக்கான ஒரு சூழ்நிலை அந்த உலக அளவில் இந்த சட்டத்திட்டங்கள் உடைபெற்றிருப்பது ஒரு நல்ல மாற்றம். நீங்கள் கூறியது போல அந்த வறுமை விகிதம் அது குறைந்ததை நம்ம குறையலன்னு சொல்லலாம். ஆனால் அந்த வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கா இல்லையா சார்? இல்ல, இவங்க உலகமயமாக்கலை பேசுவதற்கு முன்பாக கார்ல் மார்க்ஸ் 150 வருஷத்துக்கு முன்பாகவே உலக தொழிலாளிகளை ஒன்று சேருங்கள் சொன்னார். அப்ப எப்படி தொழிலாளி உலகமயத்துக்கு எதிராக இருக்க முடியும்? கிடையாது. தொழிற்சங்கம் கிடையாது. ஆனா இந்த உலகமயமாக்கலுடைய பலன் யாருக்கு போகுது? நீங்க சொல்றீங்க கல்விக்கு இல்ல வியாபாரத்துக்கு எல்லாம் உதவியா இருக்குன்னு சொல்லி. ஆனா நெட் ரிசல்ட் என்ன? அதுதான் பார்க்கணும். வாய்ப்பு இருக்கு. யாருக்கு அது பலன் அளிக்கின்றது? கார்ல் மார்க்ஸ் ஏற்கனவே சொல்லிட்டாரு, உலக தொழிலாளிகளை ஒன்று சேருங்கள்லாம் என்ன அர்த்தம்? தனியா இந்திய தொழிலாளிகள் சொல்லலையே, உலக தொழிலாளி தான் சொல்லி இருக்கிறாரு. அப்போ உலகமயத்துக்கு நாங்களும் தயார். ஆனா எப்படிப்பட்ட உலகமயம்? அன்றாட பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய, எல்லா நாடுகளும் சீராக வளரக்கூடிய ஒரு முறை இருக்கணும். இப்போ பெரிய பெரிய நாடுகள் சிறிய நாடுகளை விழுங்கக்கூடியதுதான் உலகமயமாக்கல் பார்க்கிறோம். வேர்ல்டு பேங்க், IMF, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆப்பிரிக்கால கானான்னு ஒரு நாடு இருக்கு. அங்க அவங்க அதிகமாக கரும்பு தயாரிக்கிறாங்க. அப்ப கரும்பு தயாரிக்கின்ற காரணத்தினால அவங்க சர்க்கரை உற்பத்தி செய்யறாங்க. இத இன்றைக்கு அமெரிக்காவுக்கு தேவை. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு கரும்பு கொடுங்க, நாங்க சர்க்கரையா பண்ணிக்கிறோம், அதுக்கு உங்களுக்கு நாங்க டிராக்டர் கொடுக்கிறோம் அப்படின்னா டிராக்டர் கொடுத்தாங்க. அது 40 வருஷம் முன்பாக சொல்லுவது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரும்பு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா அதே டிராக்டர் தான். அப்போ ஒன்வே டிராபிக், உலகமயமாக்கல் என்பது ஒன்வே டிராபிக். யார் மிரட்ட முடியுதோ அவனுக்கு அதிகமா பலன் போய்கிட்டே இருக்கு. யார் ஏழ்மையா இருக்கிறானோ அவனுக்கு அகேன்ஸ்டா போயிட்டே இருக்கு. அதனாலதான் உலகமயமாக்கலை சீரமைக்க வேண்டும். வேலை வாய்ப்பு எல்லாருக்கும் எப்படி எங்க போயிட முடியுமா? உலகத்துல இன்றைக்கு மூலதனம் ஈஸியா போயிடுது. ஆனா எல்லாரும் நீங்க போயிட முடியுமா? இங்க இருந்து இன்னொரு நாட்டுல போயிட்டு நாளைக்கே போயிட முடியுமா? முடியாது. போறாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்குது, போறாங்களே ஒழிய எல்லாருக்கும் எல்லாம் ஃப்ரீ கிடையாது. ஒன்வே டிராபிக் உலகமயம். ஸ்காலர்ஷிப்லாம் இந்த ஆஃப்டர் குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இந்த வெளிநாடுகளில் போய் இந்த மருத்துவ கல்வி, பொறியியல் கல்வி படிப்பது இந்த கல்வி உதவித்தொகை மூலமாக கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள் இதன் மூலமாக ஏற்பட்டிருப்பதை நம்ம மறுக்க முடியாது. ரெண்டு கருத்தை கிடையாதுங்க. வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. ஆனா சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு அதனால என்ன நன்மை? அவங்க தாங்க உலகம் அப்படின்னு என்னது? ஏழை மக்கள் தான் உலகம். பணக்காரனை பத்தி பேச வேண்டாம். இப்ப அம்பானிக்கு என்ன பிரச்சனை நம்ம இந்தியாவில் பேசணுமா? பிரச்சனை கிடையாது. அதானிக்கு பிரச்சனைன்னு பேசணுமா? பேச தேவையில்லை. மக்களுக்கு என்ன பிரச்சனை? எந்த கொள்கை மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கின்றதோ, எந்த கொள்கை மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்றதோ, எந்த கொள்கை மக்களுக்கு சமுதாய பாதுகாப்பு அளிக்கின்றதோ அந்த கொள்கையை பத்தி பேசிட்டு இருக்கோம். அது உலகமயமாக்கம் கொடுக்கும்னு சொன்னா நாங்க வரவேற்க தயார். ஆனா அனுபவம் அப்படி இல்லை. ஏன்னா இந்த உலகமயமாக்கல் என்பது அது யாருக்கு சாதகமா இருக்குன்னு சொன்னா பெரும் முதலாளிகள் இருக்கக்கூடிய அந்த நாடுகளுக்கு தான் அது உதவியா போயிட்டே இருக்கு என்பது அனுபவம். அது உலக வங்கியுடைய அறிக்கையும் அதுதான் சொல்லுது, IMF அறிக்கையும் அதுதான் சொல்லுது, யுனைடெட் நேஷன் அறிக்கையும் அதுதான் சொல்லுது. அதனாலதான்
மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க, இது சரி பண்ணணும் சரி பண்ணணும். ஏன் அடிக்கடி கூட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இது ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லி. ஓகே கொள்ள அடிக்கிறதுக்காக தான் அவன் முதலாளி வரான். இந்தியா வளர்வதற்காக வெளிநாட்டு மூலதனம் வருமாங்க சொல்லுங்க. இப்ப இன்னைக்கு நாங்க போராடிக்கிட்டு இருக்கிறோம், இன்சூரன்ஸ் துறையில 100% வெளிநாட்டு மூலதனம் வரலான்றாங்க உலகமயமாக்கல்ல. எதுக்காக வரணும் சொல்லுங்க? அவங்க நாடுல இருக்கும் போது வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு மூலதனம் கொண்டு வரானா லாபத்துக்காக கொண்டு வரான். அப்ப நமக்கு அதுல ஒரு வரட்டும், நமக்கு மூலதனம் இல்லையா, சில கட்டுப்பாடுகள் எல்லா துறைகளிலும் அனுமதிக்க முடியாது, சில கட்டுப்பாடுகள் அந்த கட்டுப்பாடு இல்லாம அப்ப கட்டுப்பாடுன்னு வந்துருச்சுன்னா என்ன உலகமயம்? ஃப்ரீ அப்படிங்கறதே கிடையாது. ஃப்ரீ மூவ்மெண்ட், ஃப்ரீ ட்ரேடு இதெல்லாம் கிடையாது, ஃப்ரீ லஞ்சும் கிடையாது. எல்லாம் அவங்களுக்கு திட்டமிட்டு அவங்களுக்கு சாதகமாக தான் உலகமயமாக்கல அவங்க அமல்படுத்திட்டு வராங்க. எந்தெந்த அரசாங்கங்கள் அதுக்கு அடிபணிகின்றார்களோ அங்க மக்கள் எதிர்க்கிறாங்க. அந்த நாடுகளை பாதுகாத்து அந்த அரசாங்கம் இதை அனுமதிச்சாங்கன்னு சொன்னா பிரச்சனை வராது. வெளிநாட்டு மூலதனம் வருதா? இந்தியாவில் எந்த துறையில வரணும்? நம்மளால எது உற்பத்தி செய்ய முடியாத துறைக்கு, தொழில்நுட்பத்திற்கு வெளிநாட்டு மூலதனம் வருதா ஒத்துக்கலாம். ஆனா நம்ம செய்ய முடியும், அந்த தொழில் நம்மளே பண்ண முடியும்னு சொன்னா அங்க எதுக்காக வெளிநாட்டு மூலதனம் வரணும்? ஏன் அவன் இங்க வரான்? நம்ம இங்கன்னு போக முடியுதா? எல்லா நாட்டுக்கும் நம்ம போக முடியாது. நீங்க அமெரிக்கால போயிட்டு நீங்க ஒரு விமான கம்பெனி ஆரம்பிக்க முடியுமா? முடியாது. பாருங்க, பண்ண முடியாது. இதெல்லாம் வெளியில பார்க்கும்போது எல்லாருக்கும் ஈக்குவலா பேசுற மாதிரி இருக்கு, ஆனா ஈக்குவல் இல்ல. அவனுக்கு சாதகமாக தான் இருக்கு. அதனாலதான் கசப்பான அனுபவம். எந்த நாட்டுடைய அடிப்படை பிரச்சனையும் உலகமயம் தீர்க்கவில்லை.